ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தன் ஜேர்னி சேனல். இன்னைக்கு நாம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போக போறோம். நியூஸ்லலாம் கூட பரபரப்பா இந்த பிளேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் விஜய் சார் அவங்க அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக சாய்பாபா மந்திர் டெம்பிள் கொரட்டூர்ல கட்டியிருக்காரு. அங்கதான் நாம இப்ப போக போறோம். பைபாஸ்ல ஏறி மதுரவாயில் அம்பத்தூர் வழியா நம்ம கொரட்டூருக்கு போக போறோம். ஏன் இந்த ரூட்டை நான் செலக்ட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஷார்ட்கட்டு. அது மட்டும் இல்ல, இங்கதான் டிராஃபிக்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இந்த ரூட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். சாய்பாபா மந்திர் டெம்பிள் கொரட்டூர்ல பக்தாச்சலம் காலேஜ் பக்கத்துல இருக்கு. இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சு 1 இயர் ஆகுது. ஆனா இத விஜய் சார் தான் கட்டுறாருன்றது யாருக்குமே தெரியாது. ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா 2 மந்த்துக்கு முன்னாடி பிப்ரவரி மந்த் தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் பண்ணும் போது விஜய் சார் ஒரு போட்டோ எடுத்தாரு. அது எப்படியோ பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. ஸோ அதனால இது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. ஆக்டர் ராகவா லாரன்ஸ் சார் இந்த கோயிலுக்கு வந்திருந்தாரு. சாய்பாபாவோட தரிசனத்தையும் பெற்று விஜய் சாரோட அம்மா கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போனாரு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா டெய்லி அன்னதானம் போடுறாங்க. இந்த கோயிலுக்கு வியாழக்கிழமை விஜய் சாரோட அம்மா போறாங்க. சாய்பாபா மந்திர் டெம்பிள் பாத்தீங்கன்னா சீரடியில இருக்கிற சாய்பாபா போலவே கட்டியிருக்காங்க. நான் சீரடிக்கு போயிருக்கேன். உண்மையிலேயே அதே போலதான் இருக்கு. இட்ஸ் ரியலி சூப்பர். ஆக்டர் விஜய் சார் அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றத்துக்காக மட்டும் இந்த கோயிலை கட்டல. இங்க இருக்கிற மக்களோட ஆசையும் சேர்த்துதான் அவர் நிறைவேற்றி வச்சிருக்காரு. விஜய் சாரோட அம்மா மட்டும் ஹாப்பி கிடையாது, இங்க இருக்கிற மக்களும் தான் ஹாப்பி.
நாம இப்போ சாய்பாபா மந்திர் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீடுங்க, அப்பார்ட்மெண்ட், பில்டிங்லாம் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா கோயில் உள்ள வந்து ரொம்ப அமைதியாவும் பீஸ்ஃபுல்லாவும் இருக்கு. உள்ள வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கு. நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா வீடியோஸ் கேமராஸ்லாம் நாட் அலௌடு. ஸோ நான் வெளியே மட்டும்தான் வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன். வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ஸ்பெஷலு. விஜய் சாரோட அம்மா வந்து வியாழக்கிழமை ரெகுலரா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் சாரை இங்க நிறைய பேர் பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்களும் ஒன் டைம் வந்து பார்த்துட்டு போங்க இந்த கோயிலை. கொசல் இதை கட்டிக்கிறாரு. ஆனால் வாரம் அவங்க அம்மா வந்துன்னுக்குறாங்க. போன சனிக்கிழமை லாரன்ஸ் வந்தார். அவர் வந்தது நிறைய ஜனெல்லாம் வருது போகுது. அப்புறம் வந்து அவங்க அம்மா வருவாங்க டெய்லி. அவங்க அம்மா இப்போ போன வாரத்தை வந்து டெய்லி அவங்க அம்மா வராங்க. அவங்க அப்பா வர்றாரு, பையன் தான் விஜயுடைய பையன் பொண்ணு வர்றாங்க. அவரு தான் ஒன்றும் பார்த்தது கிடையாது. அவங்க பொண்ணு எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த கோயில். உள்ளே போயிட்டு வந்து ஒரு மன நிம்மதியாக திருப்தியாக இருக்குது. இது 3 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. பிப்ரவரி மாதம் 25ஆம் இது பண்ணாங்க. அது கும்பாபிஷேகம் பண்ணாங்கடா. மயிலாப்பூரில் இருக்குது. இந்த சிவன் பாடியாண்ட இருக்குது. அதில் கூட இது கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்குது. ஜனம் நிறைய வராங்க போகிறாங்க. மனசு நிறைவாக இருக்குது. தளபதி விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் யார் யார் இருக்கீங்களோ அவங்களாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.